தேர்தல் பத்திர விவரங்கள் அடங்கிய பென்டிரைவை தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது எஸ்பிஐ வங்கி வழங்கியிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி. பென்டிரைவானது தற்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். தேர்தல் பத்திரம் தொடர்பான பென்டிரைவை தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வங்கி தரப்பில் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 5 ஆண்டுகளில் மொத்தமாக 22,217 தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக எஸ்பிஐ வங்கி தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2019ஆம் ஆண்டு முதல் தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்களின் முழு தகவல்களையும் எஸ்பிஐ வங்கி வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் எப்போது பணமாக மாற்றப்பட்டன, எந்த கட்சி பணமாக்கியது என்ற விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்ட விவரங்கள், அதனுடைய மதிப்பு எவ்வளவு, வாங்கியது யார் என்ற விவரங்களும் அந்த சமர்ப்பிக்கப்பட்டதில் இடம்பெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ஏற்கனவே பார்த்தோம் என்றால் எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தேர்தல் பத்திரங்கள் அடங்கிய அந்த பென்டிரைவை தற்போது தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வங்கி சமர்ப்பித்திருக்கிறது. அதில் தான் கடந்த 5 ஆண்டுகளில் 22,217 தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக எஸ்பிஐ வங்கி தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.